பெரம்பலூரில் உள்ள அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். கடந்த முறை பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அண்டர் 25 கேட்டகரிக்கு சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன். மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ போட வேணாம், அதை பற்றி திருப்பி பேச வேணாம்னு தான் இருந்தேன் நான். பட் ரீசெண்டாக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் வீடியோ வந்து மிஸ்டர் கிருக்கானந்தா ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. எப்படிலாம் இது எப்படி இவங்களால் மட்டும் இதெல்லாம் சாத்தியமாகுது, எப்படி இதை வந்து இவ்வளோ ப்ராட்மைண்டோட திங்க் பண்ணுறாங்க, இவ்வளோ நல்ல அப்ரோச் பண்ணி எப்படி டீமை கொண்டு போகிறாங்கன்னு இப்போ நிறைய கேள்விகள் வந்தது. ஸோ அதனோட விளைவாக தான் இங்கேயும் அது மாதிரி மாற்றங்கள் நடந்துடாதா பெரம்பலூர் மாவட்டத்துலேங்கிற ஒரு ஆதங்கத்துலேயும் ஒரு ஆர்வத்துலேயும் தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ கடந்த முறை சொன்ன மாதிரி 13/7 அன்னைக்கு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டோட அண்டர் 25 செலெக்ஷன் நடைபெற்றது. செலெக்ஷன் நடந்தப்போ ஒரு 25 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணாங்க. 25 பிளேயர் செலக்ட் பண்ணி செலக்டர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தார். அவர் தான் எல்லா பிளேயர்ஸை செலக்ட் பண்ணார். ஸோ இந்த 25 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணவர் ஒரு பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 6 பாலோ ஒரு 5 பாலோ 3 பாலாவது கொடுத்துருப்பார் ப்ளே பண்ணுறதுக்கு, பேட் பண்ணுறதுக்கு, பால் பண்ணுறதுக்கோ. இந்த 6 பால் 5 பாலில் வந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ண முடியுமானா பாசிபிள். பட் இது வந்து ஒரு இனிஷியல் ப்ரிலிமினரி செலெக்ஷனாக தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஃபைனல் செலெக்ஷன் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு முதல் கருத்து தேர்வுக்கு செலக்ட் ஆனாங்க 25 பேர். அந்த 25 பேரோட லிஸ்ட்டை ஒரு வாசித்து முடித்தோடனே நியாயப்படி அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம யாரும் தலையிடக்கூடாது, அதுதான் அதுக்காக நம்ம வெளியேருந்து செலக்டரை கூப்பிட்டு வந்தோம். ஆனால் அன்று அங்கு வந்து ஒரு வீரரின் பெயரை முன்னிலைப்படுத்தி அந்த வீரர் செலக்ட் ஆகலை, இவர் நல்லா போடுவார், இவரை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சில எப்படி சொல்கிறது அது பரிந்துரைகள் வந்த காரணத்தினால அவர் அந்த வீரரையும் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். ஸோ 26 பேர் கொண்ட குழு வந்து 26 பேர் கொண்ட குழு வந்து 13/7 அன்னைக்கு வந்து ஒரு தனியார் கல்லூரியில் செலெக்ஷன் நடைபெறுறது. இந்த செலெக்ஷன் நடந்தப்பயே நான் வந்துட்டு அந்த செலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே இருக்க ஆர்கனைசர்ஸ்ட்டை கேட்டேன், நீங்கள் 25 பேரை செலக்ட் பண்ணிட்டீங்க, இதிலேருந்து எப்படி ஸ்குவாடை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடக்கும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடக்கும், அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து டீம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வெல் அண்ட் குட், நீங்கள் பண்ண போகிறீங்க, எல்லாமே சூப்பர் விஷயம். பட் எப்போ அந்த ப்ராக்டிஸ் மேட்ச், எப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ்? ஏன்னா 13ஆம் தேதி டீம் செலக்ட் பண்ணி அடுத்த மாதம் 14ஆம் தேதி தான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒரு மாதத்துக்கு என்னன்னைக்கு ப்ராக்டிஸ் மேட்சஸ் இருக்குது, என்னன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்குதுன்னு முன்கூட்டியே ஒரு ஷெட்யூல் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க வந்து தரேன்னு அங்கே வாக்களித்தாங்க. நாங்கள் ஷெட்யூல் கொடுத்துட்றோம், அந்த ஷெட்யூல் படி தான் ப்ராக்டிஸ் மேட்சஸ் அண்டு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நடக்கும்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ஷெட்யூல் எதையுமே கடைசி வரையும் கொடுக்கல. இந்த ஷெட்யூல் கேட்டதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ அண்டர் 25 கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட்லி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மேபி ஒர்க் பண்ணுற பசங்களும் இருக்காங்க, வெளியூரில் தங்கி படிக்கிற பசங்களும் இருக்காங்க, வெளி காலேஜில் படிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் சொன்னால் முன்னாடியே ஒரு லெட்டரில் கொடுத்துட்டோம், இந்த டேட்டில் ஷெட்யூல் இருக்குது, இந்த டேட்டில் ப்ராக்டிஸ் மேட்சஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துட்டோன்னா அவங்க அந்த அந்த சம்மந்தப்பட்ட கல்லூரிகள்லையோ இல்லை தனியார் நிறுவனங்கள்லையோ லீவ் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க தேல் கெட் ப்ரிப்பேர்டு. இந்த மேட்ச் வரப்போகுது, இன்றைக்கி புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. பட் அது எதையுமே கடைசி வரலும் கொடுக்காம முந்தின நாள் நைட்டு சொல்கிறது, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறது, மேபி 2 நாளைக்கு முன்னாடி சொல்கிறது, இன்றைக்கி ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது, இன்றைக்கி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயம் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து பார்ட் டைம் கிரிக்கெட்டர்ஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு தனியார் நிறுவனத்துலேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களால அந்த 2 நாளுக்குள்ளார வர முடியுமா, இல்லை நைட்டு மெசேஜ் போட்டு காலையில் மேட்ச்சுக்கு வர முடியுமா, இல்லை ப்ராக்டிஸ் செஷன்ஸ்க்கு வர முடியுமான்னு அது நடக்க முடியாத காரியம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் மேட்சஸோட ஷெட்யூல் கொடுக்கல அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ் நடந்தது. தென் இது சம்மந்தமாக நான் வந்து திருப்பி அசோசியேஷன் செக்ரட்டரியை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது அவர் வந்து சொன்னார், என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை செஷன்ஸ் போட்டாலே 2 பேர் 3 பேர் தான் வராங்க, வெள்ளிக்கிழமை போட்டால் காலையில் போட்டால் 2 பேர் தான் வராங்க, 5 பேர் தான் வராங்க, ப்ராக்டிஸ் மேட்சஸ் கூப்பிட்டா 10 பேர் தான் வராங்க, 12 பேர் தான் வராங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னார். அப்சல்யூட்லி ஃபைன், கண்டிப்பாக வரலங்கிறது நம்ம தப்பு தான். பட் அப்படி பசங்க வரலன்னு சொல்லும்போது ஆஸ் அ அசோசியேஷன் இட் தி நீட் ரியலி குவாலிட்டி பிளேயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில்
அந்த வீரர்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அந்த வீரர்களை நேரில் சந்தித்தோ உங்களால் ஏன் பயிற்சிக்கு வர முடியல, ஏன் ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு வர முடியல அப்படிங்கிற காரணத்தை கேட்டு அறிஞ்சு அதை சரி செய்திருந்தாங்கன்னா எல்லா பசங்களும் ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு வந்திருப்பாங்க என்பது என்னோடய கருத்து. ஸோ இது வந்து நமக்கு 2வது ஃபெயிலியர். திருப்பி 3வது என்ன நடந்ததுன்னா, இந்த 16 பேர் கொண்ட லிஸ்ட்டு, அதாவது மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் போகிறாங்கன்னு சொல்கிறத 13/7 அன்னைக்கு செலக்ட் பண்ண டீம் வந்து நம்ம அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் மேட்ச்சுக்கு போகிறோம். பட் இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண 16 பிளேயர்ஸோட லிஸ்ட்டை வந்து மேட்ச்சுக்கு போகிற அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சாயங்காலம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதையும் வந்து ஒரு ஓப்பன் ஃபார்மில் ரிலீஸ் பண்ணாமல், அது ஒரு காமனாக ஒரு ஃபார்மில் ரிலீஸ் பண்ணாமல் அந்த பிளேயர்ஸ்ல குரூப்பில் இருக்கையோ அந்த பிளேயர்ஸோட குரூப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 16 பேரை செலக்ட் பண்ணிக்க 25லேருந்து அப்சல்யூட்லி ஃபைன். இப்போது அந்த 16 பேர்லேருந்து 9 பேர் எடுத்தீங்களே வெளியில், அந்த 9 பேரை என்ன ரீசனால் எடுத்தீங்க, எதனால் அவங்க வந்து ஸ்குவாடுக்குள்ளே வர முடியல அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பிளேயர்ஸ்க்கு சொல்லியிருந்தா அந்த பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்குவாடுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களால என்னென்ன பிளான் பண்ணி வர முடியுமோ, இல்லை இந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த ஏரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸ்குவாடுக்குள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்காம ஒரு பிளேயர்ஸ் வந்து ஸ்குவாடில் இல்லைன்னு சொல்கிறது வந்து என்ன பொறுத்தளவு இன்ஜஸ்டிஸ் டு த பிளேயர்ஸ். ஒரு நியாயமாக நடக்கலன்னு நியாயமாக நடந்து இருக்கலாங்கிறது என்னோடய கருத்து. அடுத்த கட்ட விஷயம் வந்து இப்போ நம்ம பெரம்பலூரில் வந்து ஃபுல் டைம் கிரிக்கெட்டர் யாரும் இல்லைன்னு சொன்ன மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து லீக் ஆடுறாங்க, சில பிளேயர்ஸ் வந்துட்டு சிட்டி லீக் ஆடுறாங்க. ஒரு சிட்டி லீக் ஆடுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ப்ரெஸ்டீஜியஸ், ஹைலி ஸ்கில்டு பிளேயர்ஸ், வெல் டேலண்டட் பிளேயர்ஸ் மட்டும்தான் சிட்டி லீக்ஸில் சான்ஸே கிடைக்கும். ஸோ இந்த அண்டர் 25 கேட்டகரியில் ஒரு 4-5 பிளேயர்ஸ் சிட்டி லீக்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கும் கன்வீனியன்ட்டான டைமாக கேட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸையோ செஷன்ஸையோ வச்சுருந்தா அவங்களும் வந்திருப்பாங்க, ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கலந்துருப்பாங்க, 25 ஸ்குவாடில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம், பட் அவங்கள கன்சிடர் பண்ணி கேட்டு வந்துருக்கலாம். பிகாஸ் நம்ம ஊரில் சிட்டி லீக் விளையாட ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. சிட்டி லீக்கில் ஒரு சான்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க வந்து முன்னாடியே ஷெட்யூல் கொடுத்துருந்தா அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டை பேசியோ இல்லை அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணியோ அவங்க வந்து இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ்க்கு வந்திருக்கலாம். ஸோ அது நம்ம கொடுக்காததுனால அந்த சிட்டி லீக்கில் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸில் கலந்துக்கல. ப்ராக்டிஸ் செஷன்ஸில் கலந்துக்காதனால 16 ஸ்குவாடில் இல்லை. 16 ஸ்குவாடில் சிட்டி லீக் விளையாடுற பிளேயர்ஸ் 2-3 பிளேயர்ஸ் இல்லாதனால டீம் பிகம் வெரி எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் டைம் மேட்ச்சுக்கு போனாங்க. நம்ம ஏடிசிஏ டீம் வந்து கிருக்கானந்தா சொல்லியிருந்தார், அரியலூர்லேருந்து பிளேயர்ஸ் வந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணுன்னா ரொம்ப கஷ்டம், பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுலாம் கஷ்டம், அதனால் வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னாரு. ஸோ இந்த மாதிரி பெரம்பலூரில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம இங்கேருந்து என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் தான் போனாங்க இங்கேருந்து. ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி பைஃபர்கட் ஆகி போன அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது. ஒரு 20 இயர்ஸாக இருக்கிற பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனால் இந்த வசதிகள்லாம் ஏன் செஞ்சு கொடுக்க முடியல அது தெரியல. நெக்ஸ்ட் இங்கேருந்து போன பெரம்பலூர் பிளேயர்ஸ் வந்துட்டு அங்கே போய் அன்வெல், அதாவது லூஸ் மோஷன், காய்ச்சல், இது மாதிரி வந்த பிளேயர்ஸே 2-3 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மேபி நம்ம இப்போ சரியாக அந்த பிளேயரை டேக் கேர் பண்ணோமான்னு தெரியல, பண்ணியிருந்திருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு அன்வெல் ஆனதுனால நம்மளால் ஸ்குவாடில் பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து 3 மேட்ச்சுமே தோற்றுருக்கோம். இந்த 3 மேட்ச் தோற்றுருக்கோம். இதில் மெயினாக லாஸ்ட் இயர் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா நல்லா விளையாண்ட டாப் பிளேயர்ஸ் யாருமே இந்த வருஷத்து ஸ்குவாடில் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் 1 or 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த வருஷத்து ஸ்குவாடில் இல்லை. த ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் மேட்ச் வரல, ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வரலங்கிறாங்க. ஸோ அது ரீசன் கிடையாது. நம்ம ஷெட்யூலை கொடுத்து அந்த ஷெட்யூலுக்கு அங்கே வரலன்னு சொன்னால் தான் தேர் வில் பி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தம். நம்ம ஷெட்யூலே கொடுக்காம நைட்டு ஃபோன் பண்ணி காலைல மேட்ச்க்கு வாங்கன்னா யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ப்ரிஃபரன்ஸ், பிளேயர் செலெக்ஷன்ஸ் எதையுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் இந்த அண்டர் 25 மேட்சஸ் இனிதே முடிவடைந்தது. ஒரு ஃபன்னி நோட்டில் சொல்லணும்னா, இப்போ கோபி சுதாகிட்ட சொல்லி ஒரு பரிதாபங்கள் ஒரு ஷோ எடுங்க அப்படின்னா அவங்க ஒரு சீசனே எடுக்கலாம். அவ்வளோ பரிதாபங்கள் இந்த அண்டர் 25 செலெக்ஷன்ஸ்லேருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ என்றைக்கு இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இதையெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணி கரெக்டான டீமையும் கரெக்டான பிளேயர்ஸையும் கொண்டு போகிறாங்கிறது மிகப்பெரிய கேள்வி.
போன வருஷம் ஒரு மேட்ச் ஜெயித்தோம், இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. அடுத்த வருஷம் டீமே இருக்குமான்னு தெரியல. இதேமாரி பிளேயர்ஸ்க்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்காத பட்சத்தில் அடுத்தடுத்த வருஷங்களில் பிளேயர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் விளையாடுறத கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ஸ் டீமே இல்லாமல் போயிடும். டீம் இல்லாமல் போகிறத விட அடுத்தடுத்த தோல்வி வந்து பிளேயர்ஸை வந்து எந்த விதத்திலும் ஊக்குவிக்காது, அவங்களை மென்மேலும் எடுத்து செல்ல எந்த விதத்திலும் உதவாது. இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனோட செக்ரட்டரி எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. யாரை பற்றி கேட்டாலும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. 16 யார் விளாண்டா 19 விளாண்டான்னு கேட்டால் தெரியாது. ஒரு ஃபோன் காலில் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா அது நடக்காத காரியமாக இருக்குது. ஸோ ஒரு அசோசியேஷன் செக்ரட்டரிகிட்ட ஒரு பிளேயர்ஸோ ஒரு டீம் ஓனர்ஸோ ஒரு கோச்சஸோ பேச முடியாதுன்னா அப்போ அந்த செக்ரட்டரிகிட்ட யார் தான் பேசுவாங்க, யாரால் பேச முடியும்? இந்த மெத்தன போக்கு மீண்டும் மீண்டும் தொடரும் பட்சத்தில் இதற்கு சரியான விளக்கம் அளிக்க வேண்டிய காலம் கண்டிப்பாக இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த விதமான யாரையும் எந்த பேரையும் நான் குறிப்பிடவில்லை, அது குறிப்பிட விரும்பவும் இல்லை. அவர்களுக்கு அது சரியாக படும் பட்சத்தில் நான் அவங்களை திருத்துறதுக்காக நாங்கள் வரல. பட் இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க அது பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த காலம் வரும். இந்த இடத்துல நான் யாரும் எந்த பிளேயர்ஸையும் முன்னிலைப்படுத்தியோ எந்த பிளேயர்ஸையும் பின்னிலைப்படுத்தியோ இவங்க சரியில்லையோ அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல கிடையாது. ஒருதலை பட்சமாக இல்லாமல் நியாயமான முறையில் நடக்கும் பொழுது நமக்கு நல்ல வீரர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தையும் இருக்கிறார்கள். அவர்களும் நம்மளோட மாவட்டத்துக்கு விளையாண்டு நம்மளோட 25, 16, 19 கேட்டகரிஸ், சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் கேட்டகரிஸ், இதுபோல் கேட்டகரிஸ் மேட்சஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் பெரம்பலூர்னு ஒரு பேரை எல்லோரும் தெரிகிற மாதிரி கொண்டு வருவாங்கிறது என்னோட ஆழ்ந்த வெறும் ஆணித்தனமான கருத்து. இதுக்கு அனைவரும் உடன்படுவீர்கள், அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்பதை நான் மிகவும் நம்புகிறேன். நான் யாரையும் இந்த இடத்தில் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இது எல்லா வீரர்களுக்கும் பொதுவான கருத்து. எந்த வீரருக்காகவும் எந்த ஒரு தனிப்பட்ட வீரருக்காகவும் நான் இந்த பதிவை இடவில்லை என்பதை உங்களிடம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.